வித்யா மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளியின் 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையை அடுத்த திருப்பணி கரிசல்குளம் என்ற ஊரில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் துவக்கப்பட்ட பள்ளி வித்யா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி. இப்பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பயின்று வருகிறார்கள். படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி நல்ல முறையில் நடந்து வருகின்ற பள்ளியின் ஆண்டு விழா மார்ச் 30, 2025 அன்று மாலை 6 மணியளவில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமானது. விழாவிற்கு தலைமை விருந்தினராக திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியும் கணினி மற்றும் பொறியியல் துறை தலைவருமாகிய பேராசிரியர் சுருளியாண்டி அவர்களும் சிறப்பு விருந்தினராக சேரன்மகாதேவி புனித சூசை தொடக்க பள்ளியின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜான் லிவிங்ஸ்டன் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு பள்ளி தாளாளர் திருமதி மாலதி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே பாலசுப்பிரமணியன் மற்றும் காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கல்லூரி வணிக மேலாண்மை துறையின் பேராசிரியை டாக்டர் டி யசோதா பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி ஆசிரியை மகாலட்சுமி வரவேற்புரையாற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியை கோகிலவேணி சித்தார்த் பள்ளியின் இந்த கல்வியாண்டின் அறிக்கை வாசித்தார். இவ்விழாவின் முத்தாய்ப்பாய் பல்வேறு காலங்களில் பணிபுரிந்த ஆசிரியர்களை கௌரவிக்கப்பட்டன. இவ்விழாவில் வித்யா மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியின் பயின்று இப்பொழுது மென்பொருள் துறை, செவிலியர், ஆசிரியர், வக்கீல் என பல துறைகளில் பணிபுரியும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டது விழாவிற்கு மகுடம் சூட்டியது போல அமைந்தது. விழாவில் முன்னாள் மாணவர்கள் தங்களது கடந்த கால பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மாணவ கண்மணிகள் சிலம்பம், வாழ்வீச்சு, சுருள்வாள், குத்துவரிசை என பல சாகசங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். மழலைகள் தங்களுக்கே உரித்தான கொஞ்சும் மழலையில் பாடல்களையும் வண்ண வண்ண நிறங்களில் மயில் போல நடனமாடினர். நாடகத்தில் வசனம் பேசியும் பல தலைப்புகளில் பேசியும் பெற்றோர்களை வியப்பில் ஆழ்த்தினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மகாலட்சுமி, பரமேஸ்வரி, ஆஷா சுயம்புராஜ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சுசீந்தர் கோபிநாத் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆசிரியர் சித்தார்த் ஜி வாசன் நன்றியுரை ஆற்றினார். நமது பள்ளி ஆரம்பித்து 25 வருடங்களாக ஆகிவிட்டது. 25 வருடங்கள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது உங்களுடைய பெற்றோர்கள் அனைவருடைய சப்போர்ட்டாக பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2வது தலைமுறையாக குழந்தைகள் எல்லாம் எங்களிடம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விழா இனிமையாக தொடங்க இருக்கிறது. திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழகே தமிழகே உன் சீரிகவை இறந்து செய்ய மறந்து வாழ்த்ததுவே வாழ்த்ததுவே வாழ்த்ததுவே. Principal and all teachers, parents and my dear children, it is my honor to welcome you all our school annual day celebration. Today is a very special day for all of us as we gather here to celebrate the achievements, talents and hard work for our students. Annual Day is not just an event, it is a reflection of our efforts and dedication throughout the year.
It is a day to showcase the amazing talents of our students, whether in academics, sports or cultural activities. It is also a time to thank our teachers and parents for their constant support and encouragement. On this occasion, we have planned an exciting program filled with dance, drama, and inspiring speeches. Each performance is a result of great teamwork, creativity, and practice by our students and teachers. I am sure you will enjoy this every moment of it. We are also here to honor the students who have excelled in different fields. Their hard work and determination inspire all of us to aim higher and do better. I would like to take this opportunity to thank our respected principal and teachers for their guidance and efforts. A big thank you to all the parents for being here and supporting us always. So let us all sit back, relax and enjoy this wonderful evening. Let the celebration begin. Thank you and welcome once again. சுவர்ணி சார் அவர்களுக்கு நல்லாசிரியர் திரு ஜான் லிவிங்ஸ்டன் சார் இந்த பொன்னாடையை போட்டுவார்கள். பாருங்க பாருங்க ஆங்க பாருங்க ரெடி பாருங்கண்ணே இங்க பாருங்க இங்க பாருங்க ரெடி சரி இங்க பாருங்கம்மா ரெடி இங்க பாருங்கம்மா இங்க போட்டு இங்க பாருங்க ரெடி
இறங்கிடணும். விட்டுருங்க கீழே விழுந்துடாம. சூப்பர் சூப்பர். இருங்க 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 இருங்க. ஃபர்ஸ்ட் போ பிள்ளைங்க இந்த பையனுக்கு பின்னாடி எடுங்க. அப்படின்னு கிளாப் பண்ணலாம் எல்லாரும். திறமையா பண்ணியிருக்காங்க. சரி, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பள்ளி 1999 2000 கல்வியாண்டின் விஜயதசமி நாளன்று செல்வி ஜெ சுசிலா அவர்களால் 10 மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. மரியாதைக்குரிய தாளாளர் திருமதி அம்மா ஜெ மாலதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தலைமை ஆசிரியர் கோகிலவேணி மற்றும் 4 ஆசிரியர்களை கொண்டு வெற்றிகரமாக 25 ஆண்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
நம் ஆரம்ப காலகட்டத்தில் 5 வருடங்களாக வாடகை கட்டிடத்தில் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் 2004 மற்றும் 5ஆம் கல்வியாண்டில் சொந்த கட்டிடத்திற்கு வித்யா நர்சரி பள்ளி இடமாற்றம் செய்யப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்திலேயே குறைவான மாணவ செல்வங்கள் இருந்த போதிலும் படிப்பிலும் விளையாட்டு மற்றும் தனித்திறமையிலும் மாணவ கண்மணிகள் கலந்து கொண்டு பரிசுகள் பல பெற்று வந்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். நமது பள்ளி மாணவ செல்வங்கள் 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் நமது மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கதிரேசன், சுகுமார், நர்மதா ஆகிய 3 மாணவ செல்வங்களும் கிக் பாக்ஸிங் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தனர். இதில் மாணவி நர்மதா தங்கப்பதக்கம் வென்று தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்னர் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மும்பை மாநிலத்தில் புனே மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிக்கு மாஸ்டர் ஐரின் செல்வராஜ் அவர்களின் தலைமை ஆசிரியருடன் விளையாட சென்றார். அங்கு நடைபெற்ற போட்டியிலும் 7 வயதுக்குட்பட்ட சிறுமியர் பிரிவில் சிறப்பாக விளையாடி தங்கம் வென்று நம் பள்ளிக்கும் நம் ஊருக்கும் நமது மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்தார். அதன் பின் வரும் கல்வி ஆண்டுகளிலும் மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் பல கலைகளிலும் சிறந்து விளங்கினர். பள்ளி ஆரம்பித்த காலத்திலேயே 3வது மொழியான ஹிந்தியும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த கல்வியாண்டில் ஜூலை மாதம் முதல் சிலம்பம், வாழ்வீச்சு, யோகா, ஜிம்னாஸ்டிக் போன்ற பல பயிற்சியாளர் மாஸ்டர் பாலச்சந்திர மூலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் ரோவர்ஸ் நிறுவனம் நடத்திய உலக சாதனை போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் 20 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 16 மாணவர்கள் பரிசுகள் பல குவித்தனர். உலக சாதனை நிகழ்ச்சியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர். அது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களையும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம். 24-25ஆம் கல்வியாண்டில் திருநெல்வேலி மாவட்ட பள்ளிகளுக்கு இடையேயான தனிநபர் திறமைக்கான போட்டி பழையப்பேட்டை நிவேதிதா பள்ளியில் நடைபெற்றது. இதில் 7 வயது பிரிவிலும் 8 வயது பிரிவிலும் 9 வயது பிரிவு மற்றும் 10 வயது பிரிவில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று வந்தனர். இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதம் பரதநாட்டிய கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பை செல்வி நித்யஸ்ரீ அவர்களின் மூலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வரும் கல்வியாண்டில் 3வது மொழியான ஹிந்தியில் பிராத்மிக் அரசு தேர்வு எழுதுவதற்கு நம் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பள்ளி மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது தலைமுறையாக குழந்தைகளை நமது வித்யா மழலையர் தொடக்கப்பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்களுக்கு மீண்டும் நமது பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் கல்வியாண்டிலும் எங்களுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னாங்க தமிழர் பண்பாட்டுடைய அனைத்து கலைகளையும் ஒருங்கே இணைத்து மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த ஏரியாவில் ஸ்கூல் நடத்தி
25 வருஷம் வெள்ளி விழா காணுங்கிறதுங்கிறது ஒரு பெரிய இமயமலை சாதனையா பார்க்கிறாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பள்ளி நடத்துறதுங்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோன்ற போது ஆசிரியர்களுக்கு அரசாங்கத்திலேருந்து ஏதோ உதவி வந்துடும். ஆனால் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங்ல இங்கிலீஷ் மீடியம் நடத்தினா கவர்மெண்ட்லேருந்து பணம் தர மாட்டாங்க. பிள்ளைங்க கொடுக்குற ஃபீஸில் இருந்து தான் அந்த பள்ளியை நிர்வகிக்கணும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இன்னும் பல பல செலவு, அந்த எல்லா செலவுகளையும் அதுலேருந்து தான் மீட் பண்ணணும். எவ்வளோ கஷ்டமான சூழலில் உடைய பள்ளியை நடத்த முடியும்னு நினைக்கால பேசும்போது கூட மேடத்திட்ட கேட்கும்போது எப்படி உங்களால் இது முடியுது, ஸ்ட்ரென்த்து கேட்டு நம்ம 50 பேர் நாங்கள் 50 பேர் இருக்க ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னாக்கா மிக சிரமம். சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவன் உங்களை எப்பயும் ஆசிரியர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை சொல்லியிருக்கிறேன். இந்த ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரியா நல்லா வளரணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த உழைப்பு என்று மீண்டுமாவது ஆண்டவன் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாருன்னு நம்புகிறேன். இப்போ ஆடும்போதும் பார்த்தீங்கன்னா பொண்ணுகளும் பசங்களும் சேர்ந்து எல்லா கலையும் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கு மிகச்சிறந்த பாராட்டு வாழ்த்துக்கள். ரைட்டா? எல்லா கலையும் எதுவாக இருந்தாலும் பொண்ணுகளும் பண்ண முடியும். அதை ஒரே வழியில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு கான்செப்டாகவே நீங்கள் வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பு. நீங்கள் வாசிக்கும் போது அந்த அனுவல் ரிப்போர்ட் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா படிப்பை காட்டிலும் கூட அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நம்ம பிள்ளை எவ்வளோ தூரத்துக்கு ஈடுபாடோடு இருக்காங்கங்கிற பெரிய லிஸ்ட்டை வாசிச்சிங்க. உண்மையும் அதுதான். நீங்கள் ஸ்கூலை விட்டு மேலே வர 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 காலேஜுக்கு வர அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்புக்கு 50% தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 50% படிப்பு போக மீத எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா நாலேஜ், எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க நாளை பின்ன ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். நான் ஆக்சுவலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறோம் சார். எங்கள் பசங்களாம் வேலைக்கு போகிறதுக்கான கிரிட்டேரியா என்ன வச்சுருப்போம் அப்படின்னாக்கா, காலேஜில் அவன் பாஸ் பண்ணியிருந்தா போதும். பையன் 100 மார்க் எடுக்கணும், 90 மார்க் எடுக்கணும் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கிடையாது. 75 மார்க் எடுத்துட்டானா போதும், அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தனித்திறமையை மட்டும்தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். அப்படி தனித்திறமை ஏன்னா பையன் மார்க்கில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அறிவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் அறிவில் சிலவர்களையும் கிரியேட்டிவிட்டியாக டீம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கும். வெறும் மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை இருக்காது. அதனால அந்த விதத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம்தான் அப்படிங்கிறத நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில் மேடத்துக்கு பேசும்போது நான் யாருக்கு பேசணும்னு கேட்டேன். சார், பேரண்ட்ஸ்களுக்கு முக்கியமாக படிப்பத்துடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. படிப்புடைய முக்கியம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2025 வந்துட்டோம், சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதோடைய முக்கியத்துக்காக கொஞ்சமா நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கிறேன். எங்கிருந்து நான் வந்தேன்னு சொல்கிறேன். இந்த படிக்கிறதுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. நான் தேனி மாவட்டம் தேவாரம்ன்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் மீனாட்சிபுரம்னு ஒரு சின்ன கிராமம், ஈஸ்வரோடு இருக்கக்கூடிய சின்ன கிராமம் கே மீனாட்சிபுரம்னு ஒரு கிராமம். அது என்னுடைய சொந்த ஊர். 250 300 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி. அந்த ஊருடைய ஜனத்தொகை அவ்வளோதான். அந்த ஊரில் படிப்புன்னு வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் படித்தாங்க. 4 பேர் ட்ராப் அவுட்டு, அது 6 பேர் பேங்க்குக்கு வேலைக்கு போனாங்க. அது எங்கள் ஊரில் இருக்க முதல் ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு. இப்போ அவங்க 70 வயசு. எங்களோட வீட்டில் படித்த முதல் செட்டு இப்போ 70 வயசில் இருக்காங்க. 2வது செட்டு இப்போ 60 வயசில் என் வயசில் இருக்கிறோம். நாங்கள் 2வது செட்டு. 2வது செட்டில் ஒரு 10 பேர் படித்தோம், 10 பேர் வேலைக்கு போனோம். இது 2வது செட்டு. 3வது செட்டில் அது கொஞ்சம் கூடிச்சு. அதாவது ஒரு 40 வயசு 50 வயசில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் ஊரில் படித்தாங்க. கடைசியில் இன்னைக்கு 20 வயசு கீழே அந்த கிராமத்தில் படிக்காத பிள்ளைங்களே கிடையாதுங்கிற ஒரு லெவலில் கொண்டாந்து விட்டுருக்கோம். அது தேனி மாவட்டத்திலேயே முதல் கிராமம், படிப்பறிவில் முதல் கிராமமாக இன்னைக்கு தேனி மீனாட்சிபுரம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. நான் படித்தது அதே இந்த உத்தமமலை ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பாடசாலையிலேருந்து படிச்சுட்டு அது 5வது தரம் 10வது வரைக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவாரத்தில் தமிழ் மீடியத்தில் படித்தோம். அதுக்கப்புறம் 11வது 12வது திண்டுக்கல் காந்திகிராமத்தில் போயிட்டு தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அங்கே படித்தேன். நான் படிக்கும்போது வேறு 7 இன்ஜினியரிங் காலேஜ் தான் உண்டு. மொத்தமே தமிழ்நாட்டிலே 7 இன்ஜினியரிங் காலேஜ் தான் உண்டு. இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி 508 இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை. ஒட்டு மொத்தம் எல்லாமே சேர்ந்து 2000 சீட்டு தான். அந்த 2000 சீட்டில் ஒரு சீட்டு எனக்கு கிடைச்சது. படித்த படிப்புக்கு போய் கோயம்புத்தூர் டெக்னாலஜியில் சிஐடி கோயம்புத்தூரில் போய் ஜாயின் 1983 போய் ஜாயின் பண்ணேன். 87 முடிச்சு வர்றேன். முடிச்சுட்டு வந்துட்டு
எனக்கு ஏதோ வேலைக்கு நிறைய போகணும்னு ஆசை இருந்தது. ஆனால் ஆண்டவன் என் ஆசிரியர் வச்சது ஒரு வாத்தியார் வேலைக்கு தான் என் ஆசிரியர் பண்ணாரு. நான் தூத்துக்குடி காமராஜ் காலேஜில் போய் ஒரு ப்ரொஃபஸராக போய் ஜாயின் பண்ணுறேன். ஒரு கல்லூரியோட ஆசிரியராக போய் ஜாயின் பண்ணுறேன். 1987 போய் கல்லூரி ஆசிரியராக ஜாயின் பண்ணுறேன். ஒரு 10 வருஷம் இந்த இடத்துல தான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு புரியுமா இல்லையா தெரியல, பேரண்ட்ஸ் உங்களுக்கு புரியணும். வெறும் பி சுருளியாண்டி பி அவ்வளோதான். இதோட சேர்ந்து தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் ஒரு 10 வருஷம் வேலை பார்க்குறேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மூளைக்குள்ள என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் என்ன நானே சுருளி ஆண்டியை சுருக்கி ஆண்டின்னு கூப்பிட்டுறது வழக்கம். என்ன நானே கூப்பிடும் போது நானே என்ன ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டி உன் பேருக்கு பின்னாடி வெறும் பின்னு தான் மட்டும் இருக்கா, போதுமாடா அப்படின்னு கேட்டுக்கிறேன். எனக்கே உள்ள தோணுது, வெறும் பி நமக்கு வாழ்க்கையில் முன்னேற பத்தாது, இந்த டிகிரி பத்தாது, அடிஷனலாக படிக்கணும்னு சொல்லிட்டு 2 வருஷம் காலேஜுக்கு லீவை போட்டுட்டு திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எம்இ படிக்கிறேன். சுடியாண்டிக்கு பின்னாடி இந்த பி மறைஞ்சு எம்இயா மாறுது. எம்இ முடிச்ச உடனே எனக்கு ஒரு ஆசை வருது, வெறும் சுடியாண்டி பின்னு இருந்தால் போதுமா, வேற ஏதாவது அடுத்து பிஹெச்டி பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு திரும்பி பிஹெச்டி ஜாயின் பண்ணுறேன். பிஹெச்டி முடிக்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் அப்புறம் இதெல்லாம் படிக்க மேலே படிக்க என்ன தோணுது அப்படின்னாக்கா, காலேஜ்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கிய, நீ ஏன் யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடாது மனசு சொல்லுது. ரைட், ஓகே. அப்போ ஒரு வாய்ப்பு வருது எனக்கு, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கால்ஃபர் பண்ணுறாங்க, வர்றேன். 11 பேர் என்னை சேர்த்து இன்டர்வியூக்கு வந்தவங்க. என்னை வச்சுட்டு ஒரு 8 பேர் உட்காந்து கொஸ்டினால பம்பாட் பண்ணி எடுத்தாங்க. என்னால் முடிஞ்சதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி கடைசி வேறு அப்பாயிண்டட்னு சொல்லிட்டாங்க. ரைட், சந்தோஷம். எங்கேயோ பிறந்து தேனி மாவட்டத்துலேருந்து பிறந்து தூத்துக்குடியில் வேலை பார்த்துட்டு திருநெல்வேலி வந்துட்டேன். திருநெல்வேலியில் வரும்போது அன்னைக்கு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து 107 பேர், 107 ஆசிரியர்கள். நான் 107ல் ஒன்றா போய் ஜாயின் பண்ணுறேன். நான் ஜாயின் பண்ணுறது 2007 திருநெல்வேலிக்குள்ள நுழைஞ்சு 107 பேரில் ஒன்றா இருக்கிறேன். சின்ன பொறுப்புகள், நாங்கள் பல பொறுப்புகள் எனக்கு தர்றாங்க. SC/ST செல் லைசன் ஆஃபீஸராக கொடுக்குறாங்க, சந்தோஷமாக எடுத்துக்கிறேன், நல்லபடியாக எடுத்து செய்கிறேன். ரிசர்ச் டேரக்டர்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, சந்தோஷமாக எடுத்துக்கிறேன், நல்லபடியாக செய்கிறேன். மனோகாலஜி டேரக்டர்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, அதையும் பொறுப்பாக எடுத்துக்கிறேன், அதையும் சந்தோஷமாக செய்கிறேன். இப்படி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் இந்த எங்களுடைய மேலதிகாரியுடைய மன திருப்திக்கு நல்லபடியாக வேலை செய்கிறேன். நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இந்த காலகட்டத்தில் தேர்வாணையர் பதவிக்கு விளம்பரம் வருது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு விளம்பரம் வருது. நானும் அப்ளை பண்ணுறேன், என்னோட சேர்த்து 5 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு 8 பேர் உட்காந்துட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருப்பாங்க. நான் அதுக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன், தேர்வாணையராக தேர்வாகிறேன். தேர்வாணையரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்காக சொல்கிறேன். பல்கலைக்கழகத்தில் 3 முக்கியமான பதவி, துணைவேந்தர், அதுக்கப்புறம் பதிவாளர், அதுக்கப்புறம் தேர்வாணையர். இது 3வது போஸ்ட்டு. 3வது போஸ்ட்டில் நான் வந்து உட்காரு. ஸோ 107 பேராக உள்ளே வந்த ஆள் 10 வருஷத்தில் பல்கலைக்கழகத்தில் 2007 ஜாயின் பண்ணி 2018 என்னவா மாறுறேன்னா தேர்வாணையராக மாறுறேன். தேர்வாணையராக மாறுறதுடைய பொறுப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, 4 டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 110 காலேஜில் இருக்கக்கூடிய 1,10,000 ஸ்டூடெண்ட்டுகளுக்கு பரீட்சை நடத்தணும், ரிசல்ட் போடணும், மேக்ஸிமம் டிகிரி பாஸ் கொடுக்கணும், டிகிரி கொடுக்கணும். இன்னைக்கு நிலைமைக்கு எங்கேயோ இதே பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளியில் படித்த அந்த ஒரு சாதாரண நான் இன்னைக்கு என்னுடைய கையெழுத்து எத்தனை பேருடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்குன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாருடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்ல என் கையெழுத்து இருக்கு. தேர்வாணையர் இருந்த அந்த 4 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 1,10,000 × 4 வருஷம் 4,00,000 டிகிரி வாங்கினவங்க கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்ல என்னுடைய கையெழுத்து இருக்கு. ஸோ இந்த கல்வி கொடுத்த இந்த அங்கீகாரம் தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்திருக்கேன். இத்தனை பேருக்குடைய சர்டிஃபிகேட்ல நான் கையெழுத்து போட்டிருக்கேன்னா படிப்பு கொடுத்தது தான், வேறு எதுவுமே இல்லை, படிப்பு கொடுத்ததா. இதுக்கு மேலே எனக்கு 2 பதவி தான் நான் போக வேண்டிய தூரம் இருக்கு. ஒன்று பதிவாளர் பதவி, இன்னொன்று துணைவேந்தர் பதவி. 2 தான் மிச்சம். இதில் பதிவாளர் பதவிக்கு 2 தடவை அப்ளை பண்ணியாச்சு. அது ஏதோ துறைவேஸ்டரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இன்டர்வியூ கேன்சல் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்டர்வியூ வந்திருந்தா நான் அதுக்கு ரீச் ஆகிடுவேன், அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து இருக்கு துணைவேந்தர் பதவி. நான் ஆக்சுவலி இந்த மீட்டிங் பிரபாகர் தான் வந்திருக்கேன், அவர் வர முடியாத சூழலில் நான் வந்திருக்கேன். இப்போ 2 பேரில் யார் துணைவேந்தர் ஆகும்ன்றது தெரியாது, நானா பிரபாகராங்கிறது தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் அதுக்கான தகுதி உண்டு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கல்வி கொடுத்த அந்த அங்கீகாரம். யாரும் நம்மளை அதாவது உங்களுடைய அறிவை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. நீங்க வளரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கல்வி ஒண்ணுதான் உங்களுக்கு ஊன்றுகோலா கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்க நினைக்கிறத அச்சீவ் பண்றது எல்லாம் சாதிப்பீங்க. பிள்ளைகளுக்கு இது புரியுமான்னு தெரியல, பெற்றவங்களுக்கு இது புரியும். எவ்வளவு நம்ம ஒரு சின்ன கிராமத்துல இருந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு தூரத்தை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கல்வி தான் கூட வரும்னு சொல்லிட்டு வாய்ப்பு நன்றி. வெளிப்படுத்துகிறேன்.
கண்டு கிடைத்தீர்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது நம்முடைய பள்ளியின் வித்யா நர்சரி பள்ளியின் மாஸ்டர், சிலம்ப மாஸ்டர் திரு பாலச்சந்திர அவர்களை இந்த நேரத்தில் கௌரவப்படி மகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கு இந்த சிறிய நினைவுபடுத்தி சார் ப்ரொஃபஸர் சார் சொல்லி சார் வழங்குவாங்க. சரி. எல்கேஜி மாணவன் மாஸ்டர் இசைமாறன் ஃபர்ஸ்ட் ரேங்க் பிரைஸை பெற்றுச் செல்கிறார். மதுமீரா அங்கே பாட்டா ஃபோட்டோகிராஃபர் பாரு, குடிஞ்சிட்டான். நான் ஒன்றும் சொல்ல. யூகேஜி மதுமீரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். மகிழ் முகே பிரபா தேர்ட் ஸ்டாண்டர்ட். மாரிஷ் வினயா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். மதுஸ்ரீ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஆம்ரபள்ளி ஆம்ரபள்ளி. சின்ன குழந்தைங்க வந்து அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போனால் ஒன்றா போயிடுவாங்க, வளகாப்பு வீடுனா போயிடுவாங்க. அதை விட மழை பெஞ்சிட்டுனா மிஸ் இன்னைக்கு லீவா காலையில் இருந்து 6 மணிக்கெல்லாம் ஃபோன் வந்துடும், இன்னைக்கு லீவா மிஸ்டேக் ஆகிடுங்க. ஆனால் எவ்வளோ ஒரு இது வந்தால், மழை வந்தாலும் ஃபங்க்ஷன் வீடு வந்தாலும் லீவ் எடுக்காமல் பள்ளியில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேங்க் ஹோல்டரும் எல்லா விதத்துலையும் சாதிச்சு நமது பள்ளி மாணவி மாரிஷ் வினயா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டை பெறுகிறார். சாதிச்சு வந்ததற்கு நமது பள்ளி சார்பாக கண்டிப்பாக அவர்களை வாழ்த்த வேண்டும். பள்ளி சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசு, நமது வித்யா நர்சரி பள்ளி சார்பாக சிறிய பரிசு. இன்மணிதா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். இன்மணிதா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். மதுஸ்ரீ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். பேச்சிக்குட்டி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். சுதன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். மதுபாரதி தேர்ட் ஸ்டாண்டர்ட். மதுபரணி தேர்ட் ஸ்டாண்டர்ட். மாரிஷ் வினயா தேர்ட் ஸ்டாண்டர்ட். உதயகுமார் தேர்ட் ஸ்டாண்டர்ட். காளிராம் தேர்ட் ஸ்டாண்டர்ட். பிரதீப் தேர்ட் ஸ்டாண்டர்ட். மனோபிரபா செகண்ட் ஸ்டாண்டர்ட். மாரி சரண் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இசைமாரி செகண்ட் ஸ்டாண்டர்ட். பவித்ரா இசைமாரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். பவித்ரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எடுத்துக்கிட்டோம் சார். ஒன்று
குணமா இருப்பாருப்பா குணமா இருக்கு அதே மாதிரி பாப்பா இங்க பாருங்க இல்ல கொஞ்சம் 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 இங்க தம்பி இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சிலம்ப மாஸ்டர் சந்திர சார். இங்க பாருங்க ரெடி ஏகப்பட்ட பேர் காத்துறாங்க வந்துருவாங்க. காலதாமதமாகி ஒரு 10 மணிக்கு வந்தாங்க. நேரமோ 10:30 உங்களுக்கு ஒரு நிற்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் முடிச்சிட்டாங்க. அந்த சுவைபட பேச்சினுடைய மயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நன்னாள், இந்த பொன்னாள் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்குமே இது ஒரு பொன்னான நாளாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நான் மெல்ல பெற்றோர்களை எப்படி பார்க்கிறேன். அவருடைய முகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பூரிப்பும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் என்ன சொல்லி அதை நம்ம பாராட்ட. ஆகவே இந்த பொன்னான நாள் என்பது பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களாகிய உங்களுக்கும் தான். இந்த வெளியில் விழா கொண்டாடக்கூடிய இந்த பள்ளியை மேலும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மாலதி அக்காவுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தனித்திறமைகள் சிறப்புவதாக இருந்ததனால் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பெறக்கூடிய போட்டிகளுக்கு சென்று பரிசுகளை வாங்கி வரக்கூடிய அளவிற்கு இந்த பள்ளியிலே தனித்திறமையையும் வளர்த்து விடுகிறார்கள். அதே போல குழந்தைகளே, இந்த என்னை உரையாற்ற கூப்பிடும்போது அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்து பேசுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அடுத்த நிகழ்ச்சி எப்பொழுது நடக்கும், அந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கு பெறுவோம் என்பதற்காக குழந்தைகள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமது குழந்தைகள் எப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும், அதை பார்த்து மகிழலாம் என்று பெற்றோர்கள் நீங்களும் காத்து கொண்டீர்கள். அதை நான் தடை செய்ய விரும்பவில்லை. உடனே விடைபெற்றுக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களை நான் ஒரு கருத்தினை மட்டும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். என்னுடைய பூட்டனார் சேரன் மகாதேவி என்ற ஊரிலே 150 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பிள்ளைப்பள்ளியை ஆரம்பித்தார். பிள்ளைப்பள்ளியில் அருகிலே ஒரு கால்வாய் உண்டு, கண்ணடியின் கால்வாய் என்ற ஒரு கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய மணலை தான் அந்த பள்ளியிலே கீழே பரப்பி வைத்திருப்பார்கள். அதிலே ஆவண எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்பார்கள். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வரக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் அந்த மணலில் மட்டும்தான் எழுத்து உண்டு. நோட்டு புத்தகம் கிடையாது. நான் சொல்வது 140 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு 3 ஆண்டுகள் மணலில் எழுதி பழகிய பிறகு மஞ்சள் தடவிய ஓலையை ரெடி பண்ணி சொல்லுவாங்க. ஏட்டிலே எழுத வேண்டும். ஏடு மஞ்சள் தடவிய ஓலை. அதுல தான் அடுத்தபடியாக படம், பட்டம், அம்மா, அப்பா என்று எழுத சொல்லி கொடுப்பார்கள். அது வரைக்கும் மணல் தான். பார்த்து எனக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய தமிழர் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. திருச்சியிலே அவர்கள் ராஜகலைஞன் என்ற ஒரு பட்டத்தை எனக்கு வழங்கினார்கள். இந்த ஆரம்பத்தில் என்னுடைய தாத்தா பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது எப்பொழுதும் அந்த குழந்தைகள் அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி டவுசர் சட்டை, பேண்ட் சட்டை அதெல்லாம் கிடையாது. ஒரு துண்டு மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. ஆணும் சரி பொண்ணும் சரி ஒரு இடுப்புல ஒரு துண்டு மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. மேல ஆடை இருக்காது. அப்படிதான் வருவாங்க. அப்போ குறும்புகள் பண்ணுனா, சேட்டை பண்ணுனா என்னுடைய தாத்தா என்ன பண்ணுவாராம், அந்த பழக்கங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்துல படித்த அந்த ஆள்கள் சொன்ன காரியங்கள். சேட்டை பண்ண ஆள்களுக்கு அந்த இடுப்பு துண்டு அது மேல தூக்கிட்டு ஒரு புளியங்கம்பு வச்சிருப்பாராம்.
2 அரை பூச்சி அடி விழும். வேற தண்டனை எதுவும் கிடையாது. அதே மாதிரி நான் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய காலத்துலையுமே என்னுடைய தகப்பனர் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய காலத்துலையுமே பெற்றோர்கள் வந்தாருன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க, சார் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க சார், அவ்வளவு சேட்டை பண்ணுங்க சார், படிப்பு நல்லா வந்துடணும், கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில பிள்ளை கடிந்து சொன்னாலும் அவ குட்டி பிள்ளை அழுதுட்டாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது தடுக்கி விழுந்து லேசாக காயப்பட்டுச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம், அவன் தான் தள்ளுனா அப்படின்னு அவன் மாற்றி சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு 2 அடி விழும், இவனுக்கு 2 அடி விழும். இதை வீட்டில் போய் சொல்லிட்டோம்னா டீச்சருக்கு 2 அடி விழுந்துடும். அந்த மாதிரி உள்ள நிலைமைக்கு இன்னைக்கு வந்து விட்டது. அதனால இந்த கருத்தை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அடியை காட்டில் அண்ணன் தம்பியை காட்டிலும் அடிதான் உதவும். அடியை காட்டிலும் அடி உதவுவதை விட அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான், அடி உதவும். என்ன அடி உதவும்? ஆனால் அது திருமாலுடைய அடி, கடவுளுடைய பாதத்தை நினைத்து அந்த பழமொழியை வச்சிருக்காங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிறது. அடினா கடவுளுடைய திருவடி. அதை இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். குட்டி பிள்ளை சேட்டைப்பட்டுனா அடி கொடுத்தாதான் அவன் சரிப்பட்டு வருவான். அப்போ வீட்லேயும் நம்ம குடும்பத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவான், எல்லாம் உனக்கு அடி கொடுத்தாத்தாம நீ சரி வருவ, அந்த பரம்பேடு அந்த குச்சியேடு அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு நடக்கணும். அப்பவுமே இந்த கடிகொச்சி மெல்ல நகைக, ஓங்குற மாதிரி ஓங்கணுமா, அடிக்கும்போது மெல்ல அடிக்கணுமா, அப்படித்தான் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். ஆகவே பள்ளியில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில நேரங்களில் ஒரு சில சம்பவங்கள்ல குழந்தைகள் ஏதாவது ஒரு எக்கு தப்பை ஏதாவது சேட்டை பண்ணிட்டுனா, டீச்சர் ஏதாவது 2 அடி அடிச்சுட்டாங்கன்னா அதை பெற்றோர்களாக நீங்கள் தயவு செய்து ரொம்ப பெருமைப்படுத்திடாம கொஞ்சம் பொறுத்து கொள்ள. சரி நீ என்ன சேட்டை பண்ணியிருப்ப, சரிதாம உனக்கு கிடைச்ச அடி, உனக்கு கூட 2 அடி கிடைச்சிருக்கணும். நீங்க எத்தனை அடி டீச்சர் கொடுத்தாங்க, 1 அடி தான் போட்டாங்களா, சரி போ இன்னைக்கு நீ குறைச்சிட்ட போ அப்படிதான் சொல்லணுமே தவிர நீங்களும் மல்லு கட்டிக்கிட்டு ஆசிரியர்கிட்ட வந்து நிற்கும்படியாக வந்துடக்கூடாது. இது நான் கண்கூடாக என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் பார்த்த அனுபவத்தை கொண்டு நான் சொல்கின்றேன். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளை நீங்களும் உங்க குட்டி பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்க, குட்டி பிள்ளைய கொஞ்சம் கவனிக்க. எப்படி நீங்க ஆசிரியரை கண்டு நீங்க எப்படி மரியாதையாக அன்பாக பண்பாக நடந்து கொள்கிறீர்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டிலும் அன்பாக பண்பாக நடந்து கொள்ளுங்கள். குட்டி பிள்ளைங்க திருமதி ஆசிரியை ஆஷா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாடி விடுங்க, முன்னாடி விட்டுக்க அவனை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அடுத்ததாக முருகேஸ்வரி மிஸ் அவர்களுக்கு சிறிய நினைவு பரிசு. விஜயா மிஸ் வந்திருக்கீங்களா? அனிதா மிஸ் மேடைக்கு ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பான ஆளு அப்படின்னு சொன்னாலும் எல்கேஜியை ஒரு சிரத்தையோடு பார்த்த ஆசிரியை சண்முகப்பிரியா. அடுத்ததாக நமது பள்ளி தள்ளி வந்து பாருங்க, இங்க பாருங்க, சேர்ந்து வாங்க, சேர்ந்து வாங்க, ரெடி சரிங்க. அடுத்ததாக ஆசிரியர் பணியை செய்வேன் என்று
டீச்சராக ஆகிறதுக்கு முயற்சி எடுத்துருக்கேன் ரேணுகா தேவி. முத்தபினயா பியூட்டிஷியன். சரணி அருணாதேவி ஒரு செவிலியராக இப்பொழுது பயிற்சியை முடிக்க இருக்கிறார். இந்த 25 வருட வளர்ச்சிங்கிறது இதுதான். நாங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கலை, எங்கள் பிள்ளைங்களை தான் சம்பாதிச்சிருக்கோம். இதுதான் எங்களோட சொத்து. பாருங்க சாந்த். ரெடி? என்னோட சீனியர்ஸு இவங்க எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் டாப் லெவலில் இருக்கோம்னா ஃபஸ்ட்டு இங்கே நாங்கள் கற்றுக்கிட்ட ஒழுக்கமும் கல்வியும். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னொன்று என்னென்னா இங்கே ஆசாமிஸ் இருக்காங்க. அன்னைக்கு 41B 8:30 மணிக்கு வரலன்னா சந்தோஷப்படுறது நாங்கள் எல்லாருமே தான். ஏன்னா மிஸ்ஸோட கண்ணை பார்த்தாலே எங்கள் தெரிஞ்சு ஓடிடுவோம், அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு அவங்க பையன் மிஸ்ஸை படாமல் கொடுத்து தான் போவோம். தேங்க்யூ. என்னோட நேம் அபிநயா. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எனக்கு டான்ஸ்க்கு வந்து என்னை வீட்டில் எல்லா இடத்துக்குமே ரொம்ப ஈஸியாக விட்டுருவாங்க. கோகிலா மிஸ்ஸையும் ஆஷா மிஸ்ஸையும் நம்பி எங்கே வேணாலும் விட்டுருவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க, தங்குறதுக்கு கூட ஓகே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணாக இருக்கும்போது டான்ஸில் நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் ஆடுறதுக்கு ரீசன் ஆஷா மிஸ் தான். படிப்பு எப்படின்னு தெரியல, ஆனால் நிறைய கல்ச்சுரல்ஸில் வந்து நிறைய பண்ணோம் நானும் என்னோட அக்காவும். தேங்க்யூ. அப்படியே அங்கே பாருங்க. ரெடி? போங்க, நீங்க மைக்க பிடிங்க, கீழே இறங்குமா, பேசுமா. Good evening everyone. My name is Kajini. I am studying in UKG. I will speak about saying that please cycle for short distance. Do not waste paper. Save water. Do not use plastic and polythene bags. Recycle, reduce and reuse. Reduce noise pollution. Use solar energy. Thank you. இனிய மாலை வணக்கம். என் பெயர் மதிமுகே. நான் முதலாம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது விவசாயம் பற்றி ஒரு சில வரிகள் பேச வந்துள்ளேன். விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு ஆகும். விவசாயத்தில் கால் வைத்தாதான் நான் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது விவசாயம் குறித்த பொன்மொழி. மக்களுக்கு தேவையான உணவுக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. உழைத்தால்தான் உலகம் பிழைப்பர் என்ற பொன்மொழிக்கு நம் முன்னோர்கள் விவசாயத்தில் முக்கியத்துவம் அளித்து செய்து வந்தனர். முன்னோர்கள் எவ்வித பக்கவிளைவும் இல்லாத இயற்கை விவசாயம்
உரங்கள் மண்ணை வளப்படுத்தினோடு மண்ணை பாதுகாக்கவும் செய்தது. இன்றைய விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் செயற்கை உரம், பூச்சி மருந்து, கிருமி நாசினிகள் போன்றவை உணவும் நஞ்சாகிறது. அடி காட்டுக்கும் நடு மாட்டுக்கும் நுனி வீட்டுக்கும் என்ற வரிகளுக்கேற்ப இயற்கை விவசாய முறைகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் விவசாயம் செய்யாவிட்டால் இனிய வரும் காலங்களில் சாப்பாடுக்கு பதில் மாற்றுகளை தான் சாப்பிட வேண்டும். மனிதன் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடல் இவை மூன்றையும் விவசாயம் பூர்த்தி செய்கிறது. எனவே விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றுவோம். நன்றி. அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சார் என்ன பண்றீங்க? நீங்க எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல தெரியலனால ரெண்டு பேருக்கு கேட்டு வந்துடுறோம். கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா. நீங்க படுத்து இருந்துனால தாங்க முடியலையே. தலை வலிக்கிறா, தலை வலிக்குதே. கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க.
Balani Kalu Majagi. Dewi Ara Desa Kine Kabarlaya Kite Kabarlaya Ye Totin Sat Pache Ao Das Mango is very musician party road. It is here available in summer season. Everyone likes mango and mango juice. Mango is my favorite fruit. Thank you. Today the topic of speech is education. Education is the tool that helps us to understand life. It is the tool that keeps us happy. Education can change one's life completely. A child's education begins at home. Education is fundamental rights of every person. Educated people make an educated society. Only education person can take a nation and progress. In short, education person is a key to success in life. Thank you all. அதில் வின் பண்ண பிள்ளைங்களுக்கு இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. பள்ளித்தாளருடைய மேடைக்கு தேர்ட் பிரைஸ் தன்யாஸ்ரீ. இது பால் கலெக்ஷன் போட்டிக்கான பரிசு அறிவிப்பு. ப்ரீகேஜி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மனிஷா. செகண்ட் பிரைஸ் ஆருத்ரன். மனிஷா எங்க? அடுத்தது எல்கேஜி பால் டிராப்பிங்கான பரிசு அறிவிப்பு. முதல் பரிசு குஹா அமுதன். பாருமா சர்டிஃபிகேட் கொடுங்க. அங்க பாருங்க. அங்க பாருங்க. இங்க பாரு மகிழினி. நீ தண்டியில் நின்று கடை பின்னாடி இடத்துல அங்க பாருங்க. வாங்க இங்க பாரு. சரி பாருங்க பாப்பா. அங்க பாரு. அந்த லிஸ்ட் கொடுப்பாரு. அங்க பாருங்க. ரெடி. பாருங்க பாரு. வாட்டர் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மகிழரசி. செகண்ட் பிரைஸ் மது பாரத் காளிராம்.
வி மதுபரணி ஓகே காளிராம் நீயா ரன்னிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் சுதன், செகண்ட் பிரைஸ் எஸ் அமரபாலி, நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு ரன்னிங் ஆர் சுதன், இரண்டாம் பரிசு எஸ் அமரபாலி, மூன்றாம் பரிசு எம் இன்பனிதா. லெமன் ஸ்பூன் ஸ்ரீசாந்த். சரி வந்துட்டா ஒரு முடிச்சு தான் இந்த ஒரு முடிச்சு விட்டது தான் எல்லாமே லாக் ஆகும். லெமன் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எஸ் அமரபாலி, ஸ்டாண்டர்ட். அது வந்துட்டு கொடுங்க, அங்கே கொடுத்த என்னன்னு கையில் கொடுக்குறாங்க, வாங்கி பொறுத்து கொடுங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். மதுஸ்ரீ நான்காம் வகுப்பு. அடியில என்ன ஆயிட்டு இனி ஊட்டதான் ரெடி பேருங்க நான் எடுக்கும்போது நீங்க நன்றி. இவ்விழாவில் கலந்து கொண்ட மற்றும் இதை சிறப்பிப்பதற்காக வருகை தந்த அனைவருக்கும், பொறுமை காத்திருந்து விழாவினை நடத்தி தந்த ஜே, அப்புறம் கேமராமேன், அப்புறம் சார், எல்லாருக்கும் நன்றி.